ஆகார் வனாந்தரத்தில் அழுத போது, ஆமென், அந்த வனாந்தரத்திலே ஒரு துறவை உண்டு பண்ணி அவள் அழுகுரலை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால், ஆமென், நமக்கும் செய்ய வல்லமையுள்ளவர். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யாருக்கு சத்தத்தை கேட்டாரு? நான் இதை வாசிச்ச போது எனக்கு சின்ன ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், என்ன ஆண்டவரே, ஆக்சுவலா ஆகாருக்கு சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கணும், அப்படிதானே? ஆனா வேதம் யாருக்கு சத்தத்தை கேட்டேன்னு சொல்லுது? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்புறம் அதை உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வார்த்தை ஆவின் சிந்தையில போட்டார். அதாவது ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 21:14 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து அப்பத்தை எடுத்து தோளின் மேல் கொடுத்து பிள்ளை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆமே. அப்போ தன் கூட தகப்பனாய் கூட வைத்திருக்க வேண்டிய பிள்ளைய அனுப்பி விட்டான் அப்படின்னு அர்த்தம். விட்டுட்டார், இப்படி சொன்னா கை விட்டுட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இஸ்மவேல் பிள்ளை தான், அப்படிதானே? ஓகே, விட்டுட்டார். அப்பா, அதாவது நான் இதை வாசித்த போது மாம்சத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு மேலே கொஞ்சம் கோபம் வந்து, அதிகாலையில் எழுந்து, இவர் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆள் கிடையாது, ஏகப்பட்ட வேலைக்காரங்களை வச்சிருந்த ஆளு, பெத்த பிள்ளைய ஆகாரம் விடுங்க, பிள்ளைய அனுப்பி விடுறாரு. ஒரு துருத்தி தண்ணியை மட்டும் ஒரு அப்பத்தை மட்டும் கொடுத்து போயிட்டோன்னு அனுப்பி விட்டுட்டார். இப்போல பேரண்ட்ஸ் செய்வாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஆமே, ஒருவேளை அவங்க லைஃப் செட்டில் ஆகி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆபிரகாம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், விட்டுட்டார். ஒரு தண்ணியும் கொடுத்து அவரும் விட்டுட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 15 எப்படி இருக்கு? துருத்தியில் தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டாள். ஆமே, அப்பாவும் பிள்ளை விட்டுட்டாரு. அடுத்து ஆமா, துருத்தியில தண்ணி செலவழிந்த பின்பு ஆகாரும் தன் பெத்த பிள்ளைய ஒரு செடி கீழே என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆமே. அப்ப இப்படி சொல்றேன், அப்பா கைவிட்டாலும், ஆமே, அம்மா கைவிட்டாலும் பிள்ளையை தகப்பனாகிய தேவன் கைவிடவில்லை. அவள் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர், ஐயோ ஐயோ, வேற மாதிரி கைத்தட்டி இருக்கணும். சிஸ்டர், நீங்க உங்களை நேசித்தவங்க கைவிட்டாலும், நீங்க நம்பினவர்கள் கைவிட்டாலும், நீங்க விசுவாசித்தவர்கள் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும், ஒருத்தருக்கு சமூகத்துக்கு முன்னாடி வந்து கைத்தட்டுறீங்க பாத்தீங்களா? ஒருத்தருக்கு சமூகத்துல முழங்கால் ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா? அவரை பார்த்து இயேசுவே கூப்பிடுறீங்க. ஆமே. சில புதிதாய் இதுக்குள்ள அநேகர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறோம். எந்த மனுஷன் கைவிட்டாலும் இங்கே நாங்கள் உயர்த்துகிற இயேசு உங்களை கைவிட மாட்டார். பணம் கைவிடலாம், டாக்டர்ஸ் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், பணக்காரங்க கைவிடலாம், உங்களை பெற்றெடுத்தவர்கள் கைவிடலாம், பெற்றோரே உங்க பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் நாங்கள் ஒருவரை இங்கே அறிமுகம் செய்கிறோம். அவருடைய பெயர் இயேசு. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் மனுஷனா இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் ஒரு காலம் ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார். விசுவாசிச்சா நல்ல கையை தட்டி சேர்ந்து கை தட்டி, ஆமே, ஆகாருடைய அழுகுறலை கண்டு பிள்ளை சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே துறவை, ஓ ராலா சகர தண்ணி, அவருக்கு அழுதது ஒரு சொட்டு தண்ணிக்கு தான் அவர் துறவை கொடுத்தே. பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவர்,